அம்மா, அந்த விலைமதிக்க முடியாத முத்தாரத்தை நான் பரிசாக பெற வேண்டும் என்றால் நான் தரும் ஒரு சிறும் பரிசை என் நாட்டில் இளவரசர் உன்னுடைய அண்ணன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசு என்ன பரிசு? என்ன பரிசு தெரியுமா? மா பலா வாடின்னு சொல்லக்கூடிய முக்கணி சாறு படைச்சாரு. எந்த ஒரு விருது வராது, உடலுக்கு சத்தானது. ஏன் எதற்காக? நம்ம கொடுக்க பிறந்தவங்க, அவங்க வாங்க பிறந்தவங்க. ஆகையார் அந்த பரிசினி பொருள் என்றால் இந்த முத்தாரத்தவர்களுக்கு தர முடியாது. அது படைச்சாரு தான் முக்கணி சாறு. அது சாப்பிட்ட ஒண்ணுமே ஆகாதா? சரியா இருந்தா குடி, வேணா விட்டுரு. சரியா இருந்தா போட்டுக்கோ, சரி இருந்தா கைட்டு விட்டுரு. நீ சொல்ற நேரம் நீ சொல்ல வார்த்தை ஆகட்டும். படிச்சாரு தரப்போறான். நீங்க சொன்ன பிரகாரம் அதை எல்லாமே கிடைக்கிறோம். அப்படியா? ஒரு குரல் எடுத்து வேடிக்கை பாரு. இளவரசரே, இந்த பழச்சாறு சாப்பிடுங்க. இந்த பழச்சாறு நான் சாப்பிடுவேன். ஏன் எதற்காக? என்ன காரணம் தெரியுமா? இந்த பாவி நான் யார் தெரியுமா? ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவள். இது வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் செய்யல. இதுக்கப்புறம் தான் செய்ய போறேன். அப்படியா? அதனால இந்த பழச்சாறு வியாபாரம் தான் செய்யலான்னு இருக்கிறேன். நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? இந்த பழச்சாறு அறிந்து விட்டு இதனுடைய சுவை எப்படி இருக்குது என்று நாட்டு மக்களுக்கு உரைத்தால் அனைவரையும் அங்கிட்ட வாங்கி குடிப்பாங்க. அப்படியா? ஆமா. சரி, பார்க்கட்டும். நான் அறிந்து விட்டு அதன் சுவை நாட்டு மக்கள் சொன்னால் நாட்டு மக்கள் அனைவரும் நிச்சயம் வாங்கி இருந்துவார்கள். ஆமாங்க. வியாபாரம் பெருகும். என் நாட்டு மக்கள் எல்லாரும் கஷ்டப்படவே கூடாது. என்ன நடந்தது? என்ன சரி, இந்த அறிந்து நான் வந்தோம். ஆமா. சரி, பார்க்கலாம். ஒரு விளம்பரந்தா நல்லா இருக்கு, சாப்பிடு. நான் கூட டெய்லி அதான் சாப்பிடுறேன். எப்படி அருந்துவது எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்தே கிடையாது. எப்படி தெரியுமா அருந்த வேண்டும்? எப்படி? மூக்க ரெண்டு கையில பிடிச்சுன்னு வாயில ஊத்திக்கணும். மூக்க ரெண்டு கையில பிடிச்சு வாயில ஊத்திக்கணும். இல்ல இப்படி செய்ய. எப்படி? இப்ப வந்து சரி வாய் பிடிச்சு மூக்க ஊத்திக்கோ. 6 லட்சம் போட்டு வச்சுக்குது. யார் விட்டு எல்லாம் போச்சா? மூக்க பிடிச்சு வாய் ஊத்திக்கோ. மூக்க பிடிச்சு சீக்கிரம் குசுடி சீக்கிரம். குசுடி சொல்லலாம். இல்ல அருந்துன்னு சொல்லலாம். அவனுங்களை கழுகிறா. இது அருந்தவன் அவ்வளவுதான். பாரு.
கேட்ட மட்டும் கேட்டான்ற ஊருக்கு லைன் பண்ற தம்பி சரியா போறோம். நீ வந்து உன் மூக்க பிடிச்சி நீ வாயில ஊத்தினா ஏன் மூக்க அப்படி சொன்ன அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எனக்கு தெரியவே தெரியாதுடா. ஐயோ நீ சொல்ற எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. இளவரசரே, சீக்கிரம் சாப்பிடுங்க. ஆகட்டும். இல்லைன்னா இதுல இருக்கிற ருசி எல்லாம் போயிடும். ஆ? ஆமா. பார்த்து பார்த்து போடா. சரியா டேய். சீக்கிரம் சாப்பிடுங்க. குடிங்க, குடிங்க. என்னப்பா இது? அவர் குடும்பம் பார்த்தா குடிச்சு விட்டு வந்து நான் வாயில ஏன் மூஞ்சி மேல அடிக்கிறேன்? நான் தான் குடிச்சு மேல ஏறாம தெரியாத முட்டு மேல புத்தா சொல்லிடா. ஏய், தோசை மரத்தை மட்டும் வைக்கணும். போடா உள்ள. துணி எடுத்து வாங்கி. ஏய், நிஜாத்தா? இதெல்லாம் வந்து நான் வந்து குறை ஒண்ணு ஏய், ஆமா குறை கண்டுபிடிச்சேன். நான் பாடுற பாட்டுல குறை கண்டுபிடிச்சியா? ஆமா இது நாலு பேரு 10 வருஷமா ஆட்டாங்க. எவனும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. என்ன குறை ஆமா கண்டுபிடிச்சா? ஆமா குறைதான். குறையா? ஆமா. என்ன குறை சொல்ல போற? நீ நாட்டில வச்சு சுத்தி ஒரு பாடிக்கிறான். நான் சரி ஒரு ஆடிக்கிறேன். இதுல என்ன குறை கண்டுபிடிச்சிருக்கா? ஆஹா. என்னையா? அவர் சுத்தி மாதிரி எதுவும் தெரியல அவருக்கு. தெரியலையா? சுத்தி மாதிரி எதுவும் தெரியல. உங்களுக்கு தெரியுமா சுத்தி என்றால்? உனக்கு சொல்லி தெரியுமா? நாலு சுத்தி தெரியுமா உனக்கு? தெரியுமா? ஆறு சுத்தி தெரியுமா? தெரியுமாடா? ஆடுற புள்ளி தான் ஆடின்னு வர்றான். ஆ, எனக்கு தெரியும். சரி பாடு. எப்படி தெரியுமா? பாட்டு பாடுற பாட்டு. டா, கூட பாரு. ஏய், பாடுறா. நாயம்மா, அது உள்ள நோய். ஏப்பா, என் பேட்ல பயங்கரமா கொடுக்குறியா? இது ஆடுற சுதியா? என்னங்க? இருங்க, இன்னும் ரெண்டு பாரு பாருங்க. அவங்களை அடித்து சொல்றது இவனை மட்டும் பாட சொல்லுங்க. டேய், நீ கம்பீர வளரு. பாடுப்பா. கடல நாயம்மா, அது உள்ள நோய். ஏய், ஐயோ, பலிக்கா. என்ன வெக்காத மாதிரி காத்துது? மூணு மாதிரி பாரு. உனக்கா? டேய், மூணு மாதிரி பாரு. மூடு. மூணு மாதிரி பாரு. இந்த வாத்தியார் உனக்கு ஆடுற சுதி சொல்லி கொடுத்த வாத்தியார் யாரு சுதி? எந்த வார்த்தை தெரியுமா? எந்த வார்த்தை தெரியுமா? டேய், இது என்ன வார்த்தை? வாயத்தை பார்த்த டேய், வாயத்தை டேய், சோழிகார் பக்கத்துல நான் மேல் வாங்கடா ப்ரோ. நான் மகேஷ் வாத்தியார். அந்த கம்யூனிட்டியா சொல்லி நான் தெரியாதுடா. அப்படியே தெரியாதுடா. கை கொடுங்க. நான் யாருக்கு கை கொடுத்ததில்ல. அது தெரியாம தான் பெருமையா செய்யறான். அவனை மாதிரி கூப்பிட்டு. ஏய், இந்த இடத்துல வேலையில போட வரமா? ஏய், திரும்பல. பாய்ச்சார் எப்படி இருந்தது? பாயத்தார் அறிந்தவுடன் கால்கள் தெரிய நிற்கவில்லை. அப்படியா? என் மனமான ஆலயத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஐயோ. என்னை காணப்பட தெரியவில்லை. உன்னை பார்த்த பிறகு என் மனமே மாறிவிட்டது. அப்படியா? What is your name? என்னோட பெயரா? என் பேர் என்ன தெரியுமா? ஏய். என் பேர் தான் ஏய். காஞ்சனா. என்னத்தா? காஞ்சனாவா காஞ்சனாவா? காஞ்சனாங்க. ஐயோ, உன் பேர் ரொம்ப late ஆகுது. அதனால ஐயா, நான் start பண்றேன். இவ்வளவு Start பேர் பண்றேமா? முன்னாடியா? வேண்டாங்க. நான் start பண்றேன். அதெல்லாம் பிடிக்காது. இனிமேல் உன் பேர் காஞ்சனா கிடையாது. கிடையாது. காம்ஸ். காம்ஸ். ஏய். என்ன காஞ்சு? காம்ஸ். என்ன காஞ்சு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வச்சுக்கிறேன். உனக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வச்சுக்கிறேன். அண்ணா, என்ன சொல்லுங்க? பேர் கேட்டது வாட்ஸ்அப்ல ஒரு காம்ஸ் நான் வச்சுக்கிறேன். நான் பேர் காஞ்சு காஞ்சுங்கிறேன்னா. காம்ஸ் இல்லச்சுங்க. காம்ஸ்.
ஷார்ட் ஐயா ஷார்ட் பண்ணிக்கிறேன். காமிச்சிடாத காமிச்சிருக்கியா? காஞ்ச் இப்ப என்ன பேசுகிறா? அவள் கொடுத்த முக்காலை காரை அறிந்தவள் என் மனமானது மாறிவிட்டது. என் காது தள்ளி நிற்கவில்லை. எல்லாம் நாலு நாளா நான் நல்லா தெரிஞ்சாலும் கூட ஸ்டெடியா நின்னு எதுவும் பேசு. சரியா? நீ அரிஞ்சது பழைச்சாறு ஏன் அப்படி தெரியுது? சரி, நம்ம சுடு தண்ணி வச்சு எடுத்தாரு. சீக்கிரமா ஆமா என்னங்க எப்போ அது ஒன்று முதல் முறையை பார்த்தேன். என் மனம் மாறிவிட்டது. வாழ்ந்தால் இன்னொருத்தான் வாழ வேண்டும் இல்லை என்றால் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் யார்? சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். நீ யார்? ஒரு நாட்டில் அவர்கள். உனக்கு எனக்கு எழுதி வைத்தாலே மெட்டாது. நான் நீதிபதியாக தெருவாக 5க்கும் 10க்கும் நாட்டிலும் ஆடக்கூடியவர். என் மீது நீங்கள் அர்த்தம் பண்ணலாமா? இதெல்லாம் வேண்டாங்க. நாட்டியம் ஆட வந்தால் என்ன? நீயும் ஒரு பெண் தானே. ஆமா, உனக்கு மச்ச மனம் நானா பயிர் பண்ண சொல்லக்கூடிய 4 வகை உணவு இருக்கும் அல்லவா? அனைத்து இருக்குது. அந்த 4 தான் எனக்கு வேணும். அப்படியா? அது செஞ்சாரு தலைக்கு என்ன தங்கைக்க தாரத்துக்கு தெரியாத தருதலையே ஒரு நாட்டு இளவரசர் செய்ய வேலை அடையுது. படைக்கடைக்கு போகலாம், பஞ்சனைக்கு வா என்று அழைக்கிறாய். உடல் பிறந்தவரை பேச்சு ஆயுது. மாதருக்கு சபையின் பாராம கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காத கை நீட்டி அடிக்கிற நாட்டு மக்கள் அனைவரும் கைத்தொட்டி சிரிக்கிறாங்க. நீங்க ஒரு பெண்ணா? ஒரு நாட்டு இளவரசியா? என்னடி இது அரண்மனை விஷயம். அதனால அரண்மனையில் 1000 நடக்கும். சரி, என் அண்ணன் அடிப்பேன், பேசுவேன், திட்டுவேன், எங்க சௌகரியம். 5க்கு 10க்கு ஆட வந்தவனி நானா? ஆடத்தோட மட்டும் எடுத்துக்க. சரி சரி, இதுக்கும் உனக்கு எந்த சம்மதமும் இல்லை. இதை கேட்கறதுக்கு நீ யாரு? அடி பாவி, ஒரு நாட்டில் வச்சு நல்ல பெண் என்று பார்த்தேன். ஆனால் இப்பேற்பட்ட வார்த்தையை பேசுவேன் என்று நினைக்காது. நான் தவறான வார்த்தை பேசவில்லை. ஆடத்துக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை. 5 ரூபாய் கொடுத்தா அத்தனையும் காட்டுவேன். சரி, 10 ரூபாய் கொடுத்தா 10 பேரை பார்ப்பேன். நானு 1 ரூபாய் கொடுத்தா உடம்புல உடம்பு முடிக்கவா? ஆமா, நீ பாவி. அது மட்டும் இல்ல, என்ன? 5 ரூபாய் கொடுத்தா மலைநூறுல அச்சுத்தி போட்டு நின்று கிடப்பேன். ஒரு பெண்ணானவர் பேசக்கூடிய பேச்சாய் ஓடி உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. இளவரசரே, இந்த நாட்டிய சபையில நாட்டியம் ஆட வந்தேன். நாட்டியம் ஆட வந்த இடத்துல என்ன கட்டுப்பிடிச்சு மொத்தம் என்னுடைய கற்பே பறி போயிடுச்சு. முன்னால போன கற்பு என்னோட கழுத்துக்கு, உங்களால உன்னுடைய கருத்தால என் கழுத்துக்கு ஒரே ஒரு தாலி கட்டுங்க. தாலி 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 அடி தாலி மரியாதை தாலி தாலியா தாலி. அடி பாவி, என்ன தாலியின் பெருமை உனக்கு என்ன தெரியும்? தாலியின் பெருமை எனக்கு தெரியும். நான் சொல்றத கேளு. ஆட வந்தேன், ஆடி முடிச்சுட்டேன். எங்க அண்ணன் 5 10 போடுவாரு. அதை எடுத்துட்டு போய் ஒரு பெட்டி கடை வச்சுட்டு போயிடுச்சுங்க.
தாலி எல்லாம் வேணாம் குட்டி. நான் நாடியதற்கு சன்மானம் எனக்கு கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா தேவை? நான் நாடியதற்கு சன்மானம் கொடுத்தாலும் இந்த நாட்டியம் ஆடும்போது என்னுடைய கற்பு என்னுடைய அண்ணன் குடிபோதை என்று தவறு செய்து விட்டார். செய்தால் தவறு செய்ததற்கு பரிகாரமாக பொன் பொருள் பணம் அதிகம் வேணாலும் தரேன். ஆனா கல்யாணம் ஒண்ணு மட்டும் நடக்கவே கூடாது. அடிச்சு என்ன போதனத்து நீ எல்லாம் ஒரு நாட்டு இளவரசியா? ஒரு தமிழ்நாட்டு பெண்களுடைய கற்பு உனக்கு என்ன விளம்பரம்? நாங்க பணக்காரங்க, பணம் பாதாள வரைக்கும் பணம் எதுவும் செய்யலாம். ஆனா ஒண்ணு பணத்தை வாங்கிட்டு கிளம்பு. அடி பாவி, அந்த பணம் முன்னெடுத்து போகணும்னா எனக்கு கூட போட்ட தங்கச்சி, ஒரே தங்கச்சி, ஒப்பந்த தங்கச்சி, மாபெரும் சபையிலே ஆடுவதற்காக அழைத்து வந்தேனே. மாபெரும் சபை என்று பாராமல் என் தங்கச்சியை கட்டி என் தங்கச்சி யாரு கல்யாணம் என் தங்கச்சி கருப்பை கண்டு போயிருக்கு. இங்க பார், நியாயமா சொல்றேன். நீங்க எப்ப என் தங்கச்சி தொட்டீங்களோ என் தங்கச்சி கற்பே கட்டு போச்சு. யாருமே கல்யாணம் செய்ய மாட்டாங்க. நீதான் என் தங்கச்சி தாலி கட்டணும், மணிவை ஏற்றுக்கணும். நானும் என் தங்கச்சோ மாபெரும் தமிழர் கட்டி பிடிச்சிட்டீங்க. எந்த ஒரு ஆடவர் உன் தங்கை திருமணம் செத்துக்கொள்ள சம்மதிக்க மாட்டார்கள். யாரும் செய்ய மாட்டாங்க. உன் தங்கை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாபாஸ், மிகவும் சந்தோஷம். இப்ப தாலி கட்டு. தாலி கட்டணும். என்ன திருமணம் செத்துக்கொள்ள உனக்கு சம்மதமா? சொல்லு சொல்லு சொல்லு, சரின்னு சொல்லு. என்னங்க என்னுடைய கற்பை பறிப்போச்சு பொண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் இருக்காமல் இருக்குமா எனக்கு? அப்படியா? இப்போது சொல்கிறேன். அரவணை ஆதிராஜ் என்று எதிரே தன் தாய் வருவார்கள். தாலி அந்த கவலையே வேணாம். தாலி நான் தாலி இப்ப ஏற்பாடு செய்யறேன். இப்ப தொட்டு தாலி கட்டி நினைச்சேன். ரெடிமேடா வச்சுக்கிறீங்களா? மரவையில அம்மன் கைத்து இருந்தது ஒரு கோவில், அது கைட்டு இருந்தேன். சச்சமி கட்டு. அப்படியா? தாலியா என்ன பங்கு தாலி கட்டியா முதல்ல தாலியா இந்த நேரத்தில் இப்ப திருமணம் நடந்துக்க கூடாது. என் கைத்துல தாலி கட்டுவீங்க, என் மனதார வாழ்த்துங்க. மனதார வாழ்த்து மனதார. கைத்துல தாலி கட்டுங்க. நீங்க நானும் கணவன் மனைவி ஆயிட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல என் அண்ணன் இருக்க கூடாது. அவர்கிட்ட பேசிட்டு இளவரசே, இதுவரை நீ யார்? இந்நாட்டு இளவரசர். நானும் உனக்கு அடங்கிய தளபதி. எப்போது என் தங்கச்சியை தொட்டு தாலி கட்டினியோ இன்று முதல் என் தங்கச்சி தொட்டு தாலி கட்டினியோ நீ எனக்கு மச்சான், நான் உனக்கு மாமா. எப்படி உறவு முறை? மச்சான் தங்கச்சி அண்ணா எப்படி உனக்கு வாழ்க்கை சந்தோஷம் தானே? தங்கச்சி அவசர திருமணம், அதனால நீ மன விருப்பப்படாத. அரண்மனை வாழ்க்கை சந்தோஷமா இருப்பேன். அண்ணா தங்கச்சி உனக்கு இருந்திருக்கு என்னால முடியாது. தங்கச்சி அண்ணா அர்ஜுனா என் கூட பிறந்தவனே என் பொறுப்பே அண்ணா தங்கச்சி என் கூட பிறந்த அண்ணா. என் அரண்மனை என்ன அண்ணன் தங்கி அண்ணன் தங்கை பாசம் என்றால் உனக்கு தெரியுமா? ஏன்னா நான் சிமெண்ட் வச்சு பூசுற மாதிரி பூசிக்கிறேன். அண்ணா பாசம் தங்கையை பிரிந்து இருக்க போறோம் என்று மனவருத்த வேண்டாம். அரண்மனை வாழ்க்கை நான் சந்தோஷமா இருப்பேன். நல்லா சாப்பிடுங்க. தங்கச்ச பாக்கணும்னா அரண்மனை பின்பார்படி வாங்க. பின்னாடி சொல்றேன். சௌகரியமா இருக்கா? அந்த பக்கம் குருடி சாப்பிட்டு சீக்கிரம் வந்துடலாம். சத்தம் சத்தம். அண்ணா, இந்த திருமங்கலத்தை நீங்க எடுத்து தந்தீங்க.
இத பார்க்கும் போதெல்லாம் உங்க ஞாபகம் மட்டும்தானா வரும். இந்த தாலிய பார்க்கும் போது அண்ணன் ஞாபகம் வரணும். அண்ணா என்ன மறக்கவே கூடாது. அது மட்டும் கிடையாது. ஆ. என் நாட்டு இளவரசர என்ன நம்பி ஒப்படைக்கிறீங்க. ஆ. என் நாட்டு இளவரசர் கிட்ட அவரை நம்பி என்ன ஒப்படைக்கிறீங்க. அவரை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னா. தங்கச்சி அண்ணா அவரை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னா. பத்திரமா பாத்துக்கோ. பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கிறேன்னா. என்ன பார்த்து பத்திரமா போய் மறக்காத. அண்ணா போய் வா. பாத்துக்கிறேன்னா. தங்கச்சி காட்டினா உள்ள நிறைய வேலை இருக்குதா? அண்ணா போயிட்டு வாண்ணா. அண்ணா போய் வரட்டும். அண்ணா போய் வரட்டும். அண்ணா தங்கச்சி அண்ணா போய் வரணுமான்றது தெரியல. ஏய், உள்ள நிறைய வேலை இருக்குதா? போலாம். அதை போட்டு வாங்க. அண்ணா எனக்கு பிரிய முடியலண்ணா. அண்ணா என்னங்க ஏய், என்னம்மா? ஆம்பியா முன்னாடி தான் ஆம்பியா போகும்போது என்னங்களை கூப்பிடுவாங்க. ஆமா. அண்ணன் தங்கச்சி கூட கூப்பிடுங்க. ஏம்மா நான் இப்ப கேள்விப்பட்டதில்லம்மா. இவங்க அண்ணன் தங்கச்சி ஆம்பியா முன்னாடியா? தெரியலையாம்மா? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏம்மா எனக்கு சந்தேகமா இருக்குதும்மா. அட பாவி என்ன? சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி. ஒரு தொட்டு வியாதி. ஆமா. அதை உடனுக்குடனே தீர்த்துக் கொள்ள வேண்டும். ஆ. ஏண்டா ஓ. எங்க அண்ணன் பாரு திசையில ஆ. எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அப்படியா? எங்க வீட்டுக்காரர் தான் என்னங்கன்னு சொன்னேன்னு தவிர ஆ. எங்க அண்ணனை சொல்லலடா. அண்ணன் சொல்லல. எப்போ எதுவும் தவறா புரிஞ்சுக்கிறீங்க. சாத்தான் சாத்தான். என்னங்க நீங்க ஓடி வாங்க. என்னங்க என்ன வேணும்? காஞ்சில அவரை கைத்துல தாலி கட்டிட்டோம். மனவரத்து இருக்காது. சந்தோஷமா இருப்ப நினைக்கிறியா? ஆமா. அதுதான் கிடையாது. ஏன் எதற்காக? ஏன் தெரியுமா? ஏன்? உனக்கு ஒரு அவமானம்னா அது என்னையும் சாப்பிடு. உன்னையும் தாண்டிருக்காய். மாவீர அரண்மனையில மாவீர சபையில நாட்டிய சபையில நாட்டியமாட நான் ஓடி வந்தேன். உன்னைக்காய். நாட்டியமாட வந்த இடத்துல என்ன கட்டுப்பிடிச்சியோ மொத்தம் கொடுத்தியோ உங்களுக்கு எனக்கு 1000 இருக்கும். ஆமா. இந்த இடத்துல உன் எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்தவன் உன் கூட பிறந்த தங்கச்சி உன்னை கை நீட்டி அடிக்கிறா. நாட்டு மக்கள் அனைவரும் கை கட்டி சிரிக்கிறாங்க. என்னங்க ஒரு நாட்டு இளவரசர என்னதான் ஒரு நாட்டு இளவரசியா இருந்தாலும் சின்னஞ்சிறிய பெண் அண்ணன் என்ற மரியாதை கிடையாது. ஒரு நாட்டு இளவரசர் மன்னன் என்ற மரியாதை கிடையாதா? கரம் கொண்டு கன்னத்தில் அறிந்து விட்டால் நாட்டு மக்கள் அனைவரும் சிரிக்கிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள், ஏசுகிறார்கள். எனக்கு வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அது மட்டும் முடியாது. அவள் கரை தொட்டு அடித்தது தவறென்று உன்னுடைய பாதையில் மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு தானே? ஆமா. அது மட்டும் கிடையாது. அது மட்டும் முடியாதா? உனக்கு நான் மனைவி என்றால் உன்னுடைய தந்தைக்கு நான் யார்? அண்ணி ஒரு அண்ணி 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 அல்லவா? ஆமா. அவளுடைய திருநாமல ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்லுங்க. அவ்வளவுதானே? ஆமா. ஒரு முறை என்ன 1000 முறை அங்க காத்து கொண்டிருக்காங்க தங்கை. அப்படியா? அன்னிதான் அழைக்குப்பார். என்னங்க என்னங்க உன்னுடைய தங்கச்சி எங்க அண்ணின்னு கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல. ஏய். உன் பாதத்துல விழுந்து அவன் மன்னிப்பு கேட்கணும். அவ ஒரு நாட்டு இளவரசி. ஏய். உனக்கு இருக்கிற கோபம் அவளுக்கு இருக்கும். அவ முடியாதுன்னு சொல்லுவா. அதுக்காக அவளை அடிக்காத கேளுங்க. அதிகாரி கேட்கணுமா? ஆமா. என்னங்க கோவப்பட்டு ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுவா. ஒரு நாட்டு இளவரசி நீங்க தான் அனுசரிச்சு போகணும். அப்படியா? இது கொண்டு அடிக்காதீங்க. ஏய். இது பத்தல அங்க இருந்து வேற எடுத்து அடிக்க போறீங்க. அங்க வச்சுக்கிறியா? ஆமா. சரி. அடிக்காத கேளுங்க. எதுக்கு? ஆகட்டும். நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரியா? போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். இந்த மாபெரும் படித்தவர்கள் பண்பவர்கள் ஐந்துகள் தாண்டவர்கள் எழுந்த சபையிலே ஒரு ஆண்மகன் ஒன்று பார்க்காமல் கன்னத்திலே கை நீட்டி அறந்து விட்டாய். நான் அணைந்தது தவறு என்று என் காலத்தில் விழுந்து மன்னிப்பை கேட்க முடியுமா முடியாதா? கப்பலில் செப்பலை ஏற்றலாம், ஆனால் செப்பலில் கப்பலை ஏற்ற முடியாது. ஓமை வாய் வேதம், திருடினி கைமணி, குறையின் கைமலர், இவை யாரும் எதற்கு பயன்பெறாது. ஆகையினால் உன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்க என்னால் முடியாது. என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்க முடியாது. சரி, போனால் போகட்டும், போ. இருந்தாலும் நான் ஒரு அண்ணன். என் எச்சில் பாலை குடித்து வளர்ந்தவள்ளி. நான் வைத்த மிச்ச பாலை அறிந்தவள். அண்ணனை பார்க்காமல் கழுத்துல கை நீட்டி அறந்து விட்டாய். சரி, போகட்டும். அவள் யார்? நான் தொட்டு தாலி கட்ட மனைவி. உனக்கு அண்ணி மரியாதை. அவளையாவது அண்ணி என்று அழைத்துவிடு. அண்ணி அண்ணி. நீ தாலி கட்டணும் உனக்கு பொண்டாட்டி. என் பொண்டாட்டி. உனக்கு மட்டும் தான் பொண்டாட்டி. எனக்கு பொண்ணா உனக்கு அண்ணி. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ எனக்கு அண்ணியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. போடாடி. என்ன ஆனாமரைக்கு உட்டாண்டால் முழங்கால் பற்றக்கூடிய பட்ட சிறுக்கணி அப்பேற்பட்டவள் கண்ணிமை கட்ட முடியாது, அண்ணி அடிக்க முடியாது. அதே தெவரியா நாட்டுல இருந்தா நாட்டு மக்கள் உன்னை பார்த்து கெட்டு விடுவார்கள். இந்த நாட்டை விட்டு போக முடியுமா முடியாதா? முடியாது. நாட்டை